ஹாய் கைஸ், வெல்கம் டு தேவ் டெக்னோ. இன்னைக்கு நம்ம கையில் ஒரு கேஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டெல் டிஸ்பிளே கண்டிஷனில் வந்திருக்கு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டெல் தென் இன்ஸ்பிரான் மாடல். என்னென்ன டிசி மிஷின் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் ஆம்ப் எடுத்துருக்கு. ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது மொபைல் பேட்டரினால. போர்டை வந்து டர்ன் ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் உங்களுக்கு லோகோ மட்டும் இதில் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், வெறும் டெல் லோகோ மட்டும் இருக்கு. ஸோ போர்டை நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஏன் நான் போர்டை டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்க்குறேன்னா, இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே கேபிள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால இப்போ நான் போர்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போவேன். போர்டு இப்போ நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி வச்சு ரொம்ப ஃபுல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ போர்டை பேனல்லேருந்து வெளியே எடுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேட்டரியை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ போர்டை நம்ம வெளியே எடுத்தாச்சு. தென் கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். தென் இதான் டிஸ்பிளே கனெக்டர். இப்போ என்னோட ஸ்கோப் யூஸ் நான் போகிறேன். இதான் என்னோட டிஸ்பிளே கேபிள் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் இடிபி. இப்போ நான் என்னோட சார்ஜரை யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இன்னும் என்னோட மல்டிமீட்டர் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். என் மல்டிமீட்டர் இப்போ நான் வோல்டேஜ் மோடில் வச்சுருக்கேன். இப்போ நான் டிசியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிசி மிஷின் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டிங் எடுக்கும். ஏன்னா என் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஏன்னா சினிமா சொல்யூஷன் இல்லாதனால.
இப்போ என் போர்டுக்கு நான் பவர் கொடுக்குறேன். லைட் இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள எல்லாமே சேவ் ஆகுதுன்னு என்னோட ஸ்கோப்ல நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூஸில் எனக்கு வோல்டேஜ் வந்துருச்சா நான் செக் பண்ணுறேன். அது என்னோட 20 வோல்ட் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். Then அதோட பேக் சைடில் இருக்க ஃபியூஸ்லேயும் எனக்கு ப்ராப்பராக வோல்டேஜ் வருது நான் செக் பண்ணுறேன். 3.3 3.3 பர்ஃபெக்டாக இருக்குது. தென் என்னோட எல்சிடி விடிடி கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறேன். 1 side 3.3. Then other side voltage pin number 1, pin number 3 3.3 volt. Then pin number 4 no voltage. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிமாட்டிக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட போர்டு உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். தென் அதே மாதிரி அதோட பேக் சைட் நான் வந்துட்டேன். தென் இங்கே ஃபியூஸ் 2 அதுக்கு மேலே இருக்க ஃபியூஸில் தான் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, 3.3 volt கேம்ப். தென் என்னோட எல்சிடி விடிடி என்னோட 5th 3 volt விஎஸ் வருது 5வது பின்ல. தென் 1வது பின்ல எல்சிடி விடிடி இருக்கணும். இந்த ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகுது. இப்போ இதை நம்ம போர்டில் செக் பண்ணி பார்ப்போம். என்னோட மல்டிமீட்டர் ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். தென் லேப்டாப் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து டர்ன் ஆன் பண்ணுறேன். கரண்ட் ரீடிங் பாருங்க. ஓகே, எனக்கு கரண்ட் ரீடிங் உள்ள வந்துருச்சு. தென் நம்ம அங்கே செக் பண்ண ஃபியூஸ் இங்கே இருக்குது. அதில் 3.3 volt இருந்துச்சா, அதே மாதிரி 3.3 உங்களுக்கு இருக்கு. தென் என்னோட பின் நம்பர் 1 2 3 4 5 3 4 5ல 3.3 volt இருக்கு. தென் எனக்கு பின் நம்பர் 1ல 3.3 volt இருக்கு. என்னோட எல்சிடி விடிடியும் ஓகே. தென் இந்த ரெசிஸ்டரோட பார்த்து வந்து வெளியே போகுதான்னு செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ போர்ட் சைடில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. தென் நெக்ஸ்ட்டாக நம்ம வேற என்ன செக் பண்ணோம்னா, இடிபி கேபிளில் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். தென் டிசி பேட்டர் எத்தனை சேனல் வருதுன்னு நம்ம பார்த்தோம். அங்கே இருக்க ஒரு ஃபியூஸில் வருது. தென் நம்மளோட பேக் லைட் ஆன் வந்து 28 பின்ல வருது. இந்த 2 சிக்னலும் நம்ம இப்போ செக் பண்ணணும். இது சிக்னல் கிடையாது, இது வந்து டிஸ்பிளேவோட இன்வெர்ட்டருக்கு போகிற சப்ளை. இந்த சப்ளை மஸ்ட் பி உள்ளே போயிருந்துருக்கணும். அப்போ தான் டிஸ்பிளே பேக் லைட் இதெல்லாமே எனபிள் ஆகும். ஓகே, இப்போ என்னோட ஸ்கோப் வியூக்கு நான் வரேன். என்னோட மல்டிமீட்டர் 20 volt வருது. தென் 28 பின்லேருந்து நம்ம இது பண்ணணும். இது பின் நம்பர் 1 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்கு. இதுதான் பின் நம்பர் 1, இது பின் நம்பர் 1. தென் லேப்டாப் ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 28. நமக்கு 28 பின் தான் வேணும். தென் நான் 28 பின்ல ஹோல்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ என்னோட டிசி பவர் சப்ளையை ஆன் பண்ணுறேன். போர்டு ஆன் ஆயிடுச்சு. நம்மளோட பேக் லைட் எனபிள், சிக்னல் எதுவும் வரல. ஒன்ஸ் நான் ஸ்கிமாட்டிக்ல காமிக்கிறேன். போர்ட் வியூல எஸ்பிபி, ஹெச்பிடி, பிஎல்ஆன். இந்த பின் வேற எங்க கன்யூனிட்டி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பேக் சைடில் இருக்க இந்த ஃபியூஸ்ல இங்க இருக்க ரெசெட் பேக்ல வருது RB2ல. நம்ம டைரக்டா அங்க செக் பண்றதை விட RB2ல நம்ம செக் பண்றது. RB2ல பின் நம்பர் 1 இது டைரக்டா என்னோட டிஸ்பிளே கனெக்டர் கூட தான் கனெக்ட் ஆகுதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்பிளே கனெக்டர் கூட தான் கனெக்ட் ஆகுது RB2. இப்போ இதை நான் போர்டில் செக் பண்றேன். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போர்ட் டெட் கண்டிஷனுக்கு போயிடும். இங்கே என்னோட RB2 இருக்கு. என்னோட RB2 1ல என்னோட பேக் லைட் எனபிள் வருது நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட பேக் லைட் எனபிள் வரல. மேபி சம் மாடல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக் லைட் எனபிள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்சிடி விடிடி உங்களுக்கு வருது. எல்சிடி விடிடி உங்களுக்கு வருது பாருங்க. நான் பின் நம்பர் 1 எல்சிடி விடிடி. பின் நம்பர் 3, then பின் நம்பர் 1 எல்சிடி விடிடி இல்லை, 0 ரெசர்வையும் வரல. ஓகே, மறுபடியும் நான் பவர் ஆஃப் பண்றேன். தென் மறுபடியும் பவர் ட்ரிகர் பண்றேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். 3.3, தென் 3.3. ஓகே, என்னோட பேக் லைட் எனபிள் செக் பண்ணி பார்க்குறேன். பேக் லைட் எனபிள்ல எந்த ஒரு வோல்டேஜ் இல்லை. இப்போ நான் டிஸ்பிளே கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன். இப்போ நான் டிஸ்பிளே கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் இப்போ நான் பவர் கொடுத்து பார்க்குறேன். கனெக்ட் லோடு எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். தென் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். You'll see backlight. Please face it. Sometimes yes, display வந்துருச்சு. இதில் உங்களுக்கு இந்த எழுத்து எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். டல் டிஸ்பிளே கண்டிஷனில் தான் இருக்கு. சரிதா? தென் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட பேக் லைட் எனபிள் வருது இல்லையான்னு. ஓகே,
இப்போ பின் நம்பர் 28 நான் செக் பண்ணி பார்க்குறேன். மல்டிமீட்டர் then pin number 28 1 2 என்னோட போர்ட் வீல கரெக்டாக எந்த லொக்கேஷனில் வருது நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக இந்த ரெஜிஸ்டர் இருக்கு. இந்த ரெஜிஸ்டருக்கு பக்கத்தில் மேலே இருக்கு. கரெக்டான லொக்கேஷனில் இருக்கோம்னா அதாவது இந்த ரெண்டு ரெஜிஸ்டருக்கு சென்டரில் இருக்க பாயிண்ட் 28 பின் 3.3 3.3 எவ்வளோ இருக்கு 40 பின் 28வது பின்ல வரணும். தென் 40 40 39 30 37 36 35 34 33 32 31 30 20 30 29 28 28 எஸ் என்னோட பேக் லைட்டர் நம்மளும் உள்ள வருது. என்னோட 19 வோல்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். 19 வோல்ட் இங்கே உள்ள வருது. தென் என்னோட எல்சிடி விடிடி என்னோட எல்சிடி விடிடி இங்கே ஃபியூஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாயிண்ட்ஸ்ல வருது. அதாவது பின் நம்பர் 7 to 8 லொகேஷன் வரும். பின் நம்பர் 7 to 8 7 to 8 then என்னோட மல்டிமீட்டர் ஆல்சோ 7 to 8 1 2 3 4 5 6 7 to 8 என்னோட எல்சிடி விடிடி ஆல்சோ 3.3 மேபி டிஸ்பிளேல கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகே என்னோட பேக் லைட் வந்து 28 பின் என்னோட பேக் லைட் வந்து மட்டும் 28 பின் bat out 3 bat out ஓகே நம்ம இப்போ போர்டு எல்லாமே செக் பண்ணுறோம். மேபி எதுக்கோ ஒன்ஸ் என்னோட சைடில் நான் ஒரு ஸ்க்ரீன் நான் மாற்றி செக் பண்ணி பார்த்துறேன். இப்போ போர்டு சைடில் நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்மளோட எல்சிடி விடிடி டிஸ்பிளே கனெக்டருக்கு தேவையான எல்லா ரெக்யர்மெண்ட்டும் கிட்ட ஃபில்ஃபில் ஆகுது. தென் அப்போவும் நம்மளுக்கு டுவெல் டிஸ்பிளே கண்டிஷன் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் 2-3 டைம் டிஸ்பிளே மாற்றி பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் அதே கண்டிஷன் இருக்குங்கிறனால தான் இப்போ நம்ம போர்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். இப்போ என் சைடில் ஒரு டிஸ்பிளே நான் மாட்டியிருக்கேன். ஓகே நான் இப்போ அதை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட பவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னோட டிசி மிஷின் ஆன் பண்ணுறேன். லைட் க்ளோ ஆகுது. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் 2-3 டைம் ரீஸ்டார்ட் ஆகும். டெல்லை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சிமாஸ் பேட்டரி கனெக்ட் பண்ணல. டெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். தென் அது வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஆர் 15 செகண்ட் எடுக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. என்னோட டிஸ்பிளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளே தான். இதுக்கு முன்னாடி மேபி மாற்றி பார்த்தவங்க வந்து கரெக்டான டிஸ்பிளே வந்து சூட் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இதோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். இப்போ இது கஸ்டமர் டிஸ்பிளேக்கு தான் போட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு.
நிறையா இன்ஃபர்மேஷன் ஸ்கிமாட்டிக் பற்றியும் போர்டு வியூ பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் எப்படி டல் டிஸ்பிளே கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற மெத்தட்ஸும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி டீட்டெயில்ஸான வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ.